ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள், நாங்கள் இதுக்கு முந்தின வீடியோவில் சிஎல் லெட்டர்ஸில் தொடங்கினா எப்படி நாங்கள் அந்த சொற்கள் வாசிக்கிறேன்னு படித்தேன். சரியா? நான் டீச்சர் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்ன படிச்சேன். ரைட். இதில் பாருங்க. உங்களோட உங்களோட ஃபோனிக்ஸ் ரீடர்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க தொடங்கினது சிஎல் பிளெண்ட்ல. அது எப்படி வந்த இந்த கிளிப் இருக்கிற இடம் பாருங்க. கிளிப் இருக்கிறதுல நாங்க இந்த மாதிரி தான் சொற்கள் அமைக்கிற வாசிக்கிறதுக்கு ஒவ்வொரு தனித்தனி எழுத்துக்களோட உச்சரிப்பும் சேர்க்கணும் நாங்க. ரைட். எப்படி மெய் எழுத்துக்கள் சேர்க்கலுமா? ஏலா. என்ன இப்ப இக்கண்ணாக்கு இக்கண்ணா சேர்க்கலுமா? ஏலா தானே தமிழ்ல. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லவும் அந்த மாதிரி மெய் எழுத்துக்கள் இங்கிலீஷால சொன்னா கான்சோனன்ட் லெட்டர்ஸ் சேர்க்க ஏலா. தமிழால இக்கண்ணாக்கு ஆனா உயிரெழுத்து சேர்த்து எழுதினா தான் எங்களுக்கு காணா வரும். அதே போல இந்த இங்கிலீஷ்லயும் ஒரு கொன்சோனன்ட் எழுத்தொண்டு இருக்கணும். இல்லாட்டி கொன்சோனன்ட் எழுத்துக்கள் ரெண்டு கிட்ட வரணும். ஆனா சேர்க்கலா கொன்சோனன்ட் எழுத்து இருக்கணும், வவல் எழுத்து இருக்கணும். சரியா? இந்த இள்ளண்ணா ஈனா லீனா மாதிரி. அப்படி இல்லாட்டி அந்த அந்த எழுத்துக்கள் தனிய தான் வாசிக்கணும். எப்படி? இக்கண்ணா இல்லண்ணா கிட்ட இருந்தாலும் அது சேர்க்கலா. இக்கண்ணாவோட உச்சரிப்பு வேறையா சொல்லணும். இள்ளண்ணாவோட உச்சரிப்பு ஈனாவோட இந்த ஜாயின் பண்ணினதால லீனா மாதிரி மாறி இருக்கு. அந்த மாதிரி அமைக்கிற நாங்க சொற்கள் வாசிக்கிறதுக்கு. ரைட். இது பாப்போம். இக்கண்ணா தனிய வரும், சேர்க்கலா. இள்ளண்ணாக்கு பக்கத்துல ஈனா உயிரெழுத்து வவல் எழுத்து ஒன்று இருக்கு, அதால அது சேர்க்கலும். இள்ளண்ணா ஈனா லீனா. உப்பண்ணாவோட சேர்க்கிறதுக்கு உயிரெழுத்து இல்ல, அதால நாங்க அதை அப்படியே வச்ச. அப்ப இக் லி இப் சேர்த்து வாசிக்கக்குள்ள கிளிப் என்று தான் வரும். அதே போல டீச்சர் சொல்லி தந்த அது உங்களோட அந்த வீடியோவில் காட்டக்குள்ள உங்களுக்கு விலங்கல்ல. சரியா? ரைட். இதுலேயே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். இப்படியே நான் இந்த இந்த ஸ்க்ரீன்ல எழுதி காட்டுவேன். ரைட். சி எல் ஏ வந்தா கிள. ரைட். கொஞ்சம் இருங்க. அது எழுதுறதை விட டைப் பண்றது லேசி. டக்குன்னு நான் டைப் பண்ணி காட்டுவேன். சாரி. ஒயிட் போர்ட் எடுப்பேன். ஒயிட் போர்ட் வர வரைக்கும் அப்போ நாங்கள் என்னென்ன எழுத்துக்கள் படித்த? கிளிப் படித்த, கிளாம் படித்த, கிளாமுக்கு பிறகு என்ன படித்த? கிளாம், கிளிப், கிளாம், கிளிப், கிளப், கிளாக், கிளப். இந்த எழுத்துக்கள் தான் நாங்கள் படித்தோம். ரைட். ஒயிட் போர்ட் உங்களுக்கு விளங்கும். இதில் வந்து டீச்சர் டைப் பண்ணுறேன். இதுல CLA வந்தா உச்சரிப்பு உக் உல் எ க்ள. வாட்ஸ் த சவுண்ட் ஆஃப் லெட்டர் ஏ? எ தானே. அப்ப உக் உல் எ க்ள. ரைட். அதுக்கு பிறகு உக் க்ள மட்டுமா? கிளேவும் வரையலும். கிளாம் என்று சொல்றதுக்கு அதே போல கிள கிள ரெண்டும் வரையலும். CLAக்கு பிறகு CLE. வாட்ஸ் த சவுண்ட் ஆஃப் லெட்டர் இ? ஏ ஏ ஏ. அப்படித்தான் சொன்னேன். ஏ. ரைட். நவ் இக் எல் சாரி இக் உல் ஏ கிளே. கிளே. இக் உல் ஏ கிள
இக் இல் ஏ கிள சாரி இக் இல் ஏ கிள இக் இல் ஏ வந்தா கிளே ரைட். அதுக்கு பிறகு டபுள் இ வரும் இந்த மாதிரி. இப்படி வந்தா டபுள் ஈஸ் ஒண்டா வந்தா அதுல உச்சரிப்பு ஈ உச்சரிப்பு என்று சொல்லி தந்த. அப்ப க்ளீ என்று சொல்லணும். முதலாவது கிளே இல்லாட்டி கிளே, ரெண்டாவது கிளே, மூணாவது க்ளீ ரைட். அதுக்கு பிறகு இ ஏ பக்கத்துல வந்தாலும் டபுள் இ பக்கத்துல வந்த மாதிரி தான் இ என்று தான் உச்சரிப்பு. அப்ப இ என்று உச்சரிப்பு வாரதுக்கு டபுள் ஈயும் வார இஏயும் வார. ஆனா இப்ப தமிழால பாம்புலான வார இடத்துக்கு மௌலஹரலான போடலுமா ஏலா போட்டா பிழைன்னு. அதே போலதான் இங்கிலீஷ்லயும் டபுள் இ போடுற இடத்துக்கு இஏ வரையலா. ரெண்டும் இ உச்சரிப்பு தானே என்று சொல்லி அப்படி செய்ய இயலா ரைட். இது ரெண்டுமான உச்சரிப்பு ஒரே உச்சரிப்பு. க்ளீ க்ளீ மூணாவதும் நாலாவதும். அதுக்கு பிறகு இக் இல் இ க்ளி இக் இல் இ க்ளி ரைட். அதுக்கு பிறகு இக் இல் ஓ. What's the sound of letter O? ஓ தானே. அப்ப இக் இல் ஓ க்ளோ ரைட். க்ளொக் என்று சொல்றதுக்கு வந்து. அதுக்கு பிறகு டபுள் ஓவும் வரையலும். டபுள் ஓ வந்தா அந்த புக் என்று சொல்லக்குள்ள பி டபுள் ஓ கே புக். ஆனா அதுல வந்து பி டபுள் ஓ கே என்று சொல்லக்குள்ள அதுல உச்சரிப்பு புக். இந்த டபுள் ஓ இருந்தாலும் அதுக்கு நாங்க உச்சரிப்பு தான் எடுத்து. இப்ப இது எடுங்க. எம் டபுள் ஓ என் மூன். அப்ப நடுவுல இருக்கிற அந்த ஊ லெட்டர்ல உச்சரிப்பு ஊ. அப்ப இந்த ரெண்டு உச்சரிப்பும் வரையிடும் என்று தெரிஞ்சிருக்கணும். புக் மூன் மாதிரி உ ஊ உச்சரிப்பு ரெண்டும் வரையிடும். அப்ப இதுக்கு திருப்பி வந்தா பாருங்க. இக் இல் ஊ என்றும் சொல்லேலும் இக் இல் உ க்ளு என்றும் சொல்லணும். க்ளுவும் வரையிலும் க்ளூவும் வரையிலும் ரைட். ஃபர்ஸ்ட் கிளே கிளே க்ளீ க்ளீ க்ளி க்ளோ க்ளூ ரைட். ஓகே. திருப்பி நாங்க படிச்சுட்டு இருந்த பாடத்துக்கு போவோம். ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன். இப்ப நாங்க இன்றைக்கு படிக்கிறது வந்து பாப்போம். இந்த எஃப்எல் தான் ஃபர்ஸ்டுக்கு இது படிச்ச கிளாம் கிளாப் கிளிப் கிளப் க்ளோப் அதே மாதிரி ரைட். அதுக்கு பிறகு நாங்க வந்து ரெண்டாவது பக்கம் Pam has a clam. Pam has a clam. ரெண்டாவது Tim has 10 clips. இப்படி செஞ்சேன். இப்ப நாலாவது பக்கத்துக்கு போனா உங்களுக்கு விளங்குது. இன்றைக்கு நம்மட பாடம் வந்து எஃப்எல் பிளெண்ட்ஸ். இப்ப இந்த இந்த நாங்க இன்னைக்கு படிக்கிற இன்னைக்கு நீ அண்டு படிச்சதுக்கு பிளெண்ட்ஸ் என்று சொல்றேன். என்ன பிளெண்ட்ஸ்? இல் ஏ இன் இட் இஸ் பிளெண்ட்ஸ். இந்த பிளெண்ட்ஸ் வந்து பிளெண்ட்ஸ் என்றா ரெண்டு கான்சோனன்ட் எழுத்துக்கள் கிட்ட வந்து அந்த ரெண்டுலயே உச்சரிப்பு வாரு. இப்ப பாருங்க க்ளொக் என்று சொல்லக்குள்ள இல் உச்சரிப்பு ரெண்டும் வாரதானே. அதே போல தான் ரைட். இன்றைக்கு எஃப்எல் பிளெண்டும் படிக்கணும், பிஎல் பிளெண்டும் படிக்கணும். எஃப்எல்ல தொடங்குறதுவும் இருக்கி, பிஎல் லெட்டர்ஸ்ல தொடங்குறதுவும் இருக்கி. பாருங்க. வாட்ஸ் த சவுண்ட் ஆஃப் லெட்டர் எஃப்? ரைட். ஃப. அப்ப ஃப உச்சரிப்பும் வரும். வாட்ஸ் த சவுண்ட் ஆஃப் லெட்டர் எல்? ல தானே. அப்ப ல உச்சரிப்பும் வரும். ஃப்ள ரைட். அந்த திருப்பி ரைட். திருப்பி ஒயிட் போர்டுக்கு போம். கொஞ்சம் இருங்க.
ரைட். இதே மாதிரி எஃப்எல்லுக்கு போனா எஃப்எல்லுக்கு போனா எஃப்எல் ஏ வந்தா எப்படி உச்சரிப்பு வரும்? சிஎல்ஏ வந்தா எப்படி உச்சரிப்பு வந்த? கிளே அல்லது கிளே. அப்ப எஃப்எல்ஏ வந்தா ஃப்ளே அல்லது ஃப்ளே. ஃப்ளே ஃப்ளே அந்த மாதிரி தான் வரும். ஃப்ளாட் ஃப்ளாட். ரைட். ஓகே. அதுக்கு ஃப்ளாட் ஃப்ளாஷ். உதாரணம் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ், ரெண்டு ஃப்ளாட்டும் ஃப்ளாஷும். ரைட். அதுக்கு பிறகு எஃப்எல்இ வந்தா நீங்க சொல்லுங்க பாப்போம். ஃப்ளே. ரைட். எஃப்எல்ஏ ஃப்ளே. அதுக்கு பிறகு எழுத்துக்கள் பெருசாக. ரைட். எஃப் ஃப இ இ ஃப எஃப் இ ஃப்ளீ. டபுள் இல உச்சரிப்பு டபுள், சாரி இ என்று சொன்ன. எஃப் எல் இ ஏ வந்தா இ, அப்ப அதுவும் ஃப்ளீ தான். அதுக்கு பிறகு இஃப் இல் ஓ ஃப்ளோ. இஃப் இல் ஓ ஃப்ளோ. அதுக்கு பிறகு இஃப் இல் ஓ என்ன மாதிரி வரணும்? இஃப் இல் ஓ ஃப்ளோ. ரைட். அதுக்கு பிறகு இஃப் இல் டபுள் ஓ வந்தா இஃப் இல் உ அல்லது இஃப் இல் ஊ. ஃப்ளூ அல்லது ஃப்ளூ. ரைட். முதல் ஒரு வவல் எழுத்து நாங்க மறந்துட்டு அப்படியே போனேன். What's the sound of letter U? அ அ ஆ அ அ அ அ ஆ. ரைட். அப்ப அது எப்படி வந்து அம்ப்ரலா, அங்கிள் அந்த சொற்கள், அந்த அந்த சொற்கள் வந்து அப்ப உச்சரிப்பு வந்து ஆ. யூல உச்சரிப்பு ஆ. ரைட் பாப்போம். இதுல உச்சரிப்பு சொல்லுங்க நீங்க. இஃப் இல் ஆ. ரைட். அப்ப ஃப்ளா ஃப்ளா ஃப்ளா. ஓகே. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு போவோம். இதே மாதிரி வந்தாயின்னு இது பார்த்து இப்படித்தான் வாசிக்கணும். ஓகே. ரைட். முதலாவது இஃப் இல் எ ஃப்ளே. இஃப் இல் எ ஃப்ளே. ரெண்டாவது இஃப் இல் ஏ ஃப்ளே. மூணாவது இஃப் இல் டபுள் இ வந்தா இ ஃப்ளீ. நாலாவது ஃப்ளீ. அஞ்சாவது ஃப்ளோ. ஆறாவது ஃப்ளூ இல்லாட்டி ஃப்ளூ. ஏழாவது ஃப்ளா. ரைட். எக்ஸாம்பிள் ஒன்று ஒன்று எழுதுறேன் பாருங்க. இதுல பிளாட் உச்சரிப்புல பிளாஷ். பிளாஷ் தெரியுமா உங்களுக்கு? இது இஃப் இல் ஏ இஷ் ஃப்ளெஷ். ஃப்ளெஷ் என்று தான் வாசிக்கிற டீச்சர்ஸ் என்ன ஃப்ளே என்று. இதுல ஃப்ளீல ஃப்ளீட் ஃப்ளீட். இது அதுவும் ஃப்ளீ ஃப்ளீக். சும்மா கருத்து இருக்கா இல்லையாமென்று தேவையில்ல. நாங்க சும்மா வாசிப்பு பாடம் தானே இது. சில நேரம் இந்த மாதிரி சொற்களும் இருக்காது. அந்த ஒரு சில உச்சரிப்பு இந்த எழுத்துக்கள் இந்த மாதிரி வந்தா அப்படி இருக்காது. அது யோசிக்க வேணாம் நீங்க. இது ஃபிளாட், ஃபிளாஷ், ஃபிளஷ், ஃப்ளீட், ஃப்ளீக். இது ஃப்ளாப், ஃப்ளாப். இது ஃப்ளூட், ஃப்ளாக். இதே மாதிரி தான் வாசிக்கிறேன். ரைட். நம்மட ஃபோனிக்ஸ் ரீடருக்கு போவோம். அது நீங்களும் எடுக்கணும். இப்ப டீச்சர் இதெல்லாம் காட்டக்குள்ள நீங்க சும்மா வீடியோவை பார்த்துட்டு இருக்க வேணாம். நீங்க அந்த புத்தகத்துல இருக்கிறதும் பெரட்டி பார்க்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு அது பிரிண்ட் எடுத்த. ரைட். ஓகே. இப்ப சொல்லுங்க. இஃப் இல் எ இக் ஃபிளாக். கொடி ஃபிளாக்.
இது if, will, a, it, is, floods. Floods என்றா அந்த இப்படி சொல்ற அந்த தட்டு 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 இருக்கிற வீடா சொல்ற அதுக்கு தான் ஃப்ளட்ஸ் என்று சொல்ற. ரைட்? மடி, மேல் மடி கீழ் மடி என்று சொல்ற அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் ஃப்ளட்ஸ் என்று சொல்ற. அப்ப இஃப் இல் ஃபிளாட் இட் இஸ் ஃப்ளாட்ஸ். ரைட்? அதே போல பிஎல் வந்தாலும் அப்படித்தான். வாட்ஸ் த சவுண்ட் ஆஃப் லெட்டர் பி? ப. ரைட்? ப ப ப ப ப ப ப ப என்று தானே சொன்னேன். ரைட்? எல்ல. வாட்ஸ் த சவுண்ட் ஆஃப் லெட்டர் எல்? ல. அப்ப இப் இல் ஏ வந்தா பிளே, இப் இல் இ லெட்டர் வந்தா பிளே, இப் இல் டபுள் இ வந்தா ப்ளீ. அதே மாதிரி இப் இல் இஏ வந்தா ப்ளீ, இப் இல் ஓ லெட்டர் வந்தா ப்ளோ, இப் இல் யூ வந்தா ப்ளா, இப் இல் டபுள் ஓ வந்தா ப்ளூ. இதே மாதிரி தான் வரும். அப்ப இப் இல் அ இம் பிளம். பிளம் என்றா ஒரு ஃப்ரூட், ஒரு பழ, ஒரு ஒரு வகையான பழம். இப் இல் அ இம் பிளம். இப் இல் அ இக் பிளக். ரைட்? அது ஃப்ளக் இல்ல, பிளக். பிளக், பிளக். ரைட்? பிளக். அடுத்தது இப் இல் ஏ இன் பிளான். நாங்க வீடு செய்யக்குள்ள என்ன சரி புட்டுவம் மேஸ் அது இந்த சாமான் செய்யக்குள்ள அந்த செய்யறதுக்கு முதல் ஒரு தாள்ல அது எழுவணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வரையணும். வரைஞ்சி எவ்வளோ பெருசி அந்த மாதிரி எழுவணும். அதே போல நாங்க செய்யற அந்த எழுவுற வரைகிறதுக்கு நாங்க சொல்ற பிளான் என்று நாங்க பிளான் பண்றேன். ரைட்? நாங்க ட்ரிப் கொண்டு போனா நாங்க எங்க எங்க போற, எத்தனை மணிக்கு இங்க இருந்து வெளியாகுற அதெல்லாம் பிளான் பண்றதானே. அந்த பிளானும் இதே தான். ரைட்? அப்ப ஒரே கருத்து தான். ரைட்? இப் இல் ஏ இன் பிளான். 3 சொற்கள் திருப்பி சொல்லுவோம், வாசிப்போம். பிளம், பிளக், பிளான். Plum, plug, plan. Right. Flag, sorry, flag, flags, plum, plug, plan. ஆக்டிவிட்டி புக்கு போகும். இப்போ ஆக்டிவிட்டி புக் எடுங்க. ஆக்டிவிட்டி புக்ல இந்த பயிற்சி 6 பேர் மாதிரி அனுப்பியிருந்த இதுக்கு போகும். இப்போ write the words, write the word that comes next. Write the word that comes next. அடுத்ததுக்கு வார சொல் எழுவணும். அது ஒரு அமைப்புக்கு இருக்கு பாருங்க. பிளக் இருக்கி, பிளம் இருக்கி. திருப்பி முதலாவதுக்கு இருக்கிற பிளக் இருக்கி, பிளம் இருக்கி. அப்ப திருப்பி என்ன வரணும்? என்ன வரணும்? பிளக் தான் வரணும். என்ன? பிளக் ஒரு தரம், பிளம் ஒரு தரம். திருப்பி பிளக் ஒரு தரம், பிளம் ஒரு தரம். அப்ப திருப்பி பிளக் ஒரு தரம் வரணும். பிளக்குக்கு பிறகு என்ன வரணும்? பிளம் வரணும். அதே போல பார்த்துட்டு செய்யணும். சரியா? அடுத்ததுக்கு நான் சொல்லி தர மாட்டேன் பாருங்க. பிளாக், கிளாப், பிளாக், கிளாப். நெக்ஸ்ட் வாரது நீங்க எழுதணும். பிளான், பிளக், பிளக். பிளான் ஒரு தரம், பிளக் 2 தரம். பிளான் ஒரு தரம், பிளக் 2 தரம். அப்ப அடுத்ததுக்கு என்ன வரும்? நெக்ஸ்ட் என்ன வரணும்? யோசி பார்த்து எழுதணும். பிளாக், பிளாட், பிளான். 3 சொற்கள் ஒரு தரம் வந்திருக்கு பாருங்க. பிளாக், பிளாக், பிளாட், பிளான், பிளாக், பிளாட், பிளான். அடுத்ததுக்கு என்ன வரணும் என்று பார்க்கணும். பிளம், பிளம், பிளாக், பிளம், பிளம், பிளாக். நெக்ஸ்ட். ரைட்? நீங்க நெக்ஸ்ட் எழுதுங்க. Now turn to page number 5. Complete each word with the correct blend. இதெல்லாம் blend என்று உங்களுக்கு இப்ப தெரியும், டீச்சர் சொல்லி தந்த. ரைட்? இது FL blend, இது PL blend, இது CL blend. What is this? That's a plum. Right? This one is a clam. This one is flag. ரைட்? அப்ப நீங்க அது படிச்சது பார்த்து போடணும். சரியா? என்னென்ன சரியா எந்த பிளெண்ட் வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். fill in each blank with one of the above words.
மேல இருக்கிற சொற்கள் எடுத்துட்டு இங்க இருக்கிற படங்களுக்கு சரியான விட போடணும், சரியான சொல் போடணும். ரைட்? என்ன இருக்கி? வாட் இஸ் தட்? இந்த சின்னனா இருக்கிறது. வாட் இஸ் தட்? தட்ஸ் அ பிளாக். அப்ப அவரு இந்த பொடியன் காற்ற ஒரு பிளாக் அங்கதான் இருக்கி, பிளாக் அங்க இருக்கும் என்று சொல்லி காற்று. அங்க என்று சொல்றதுக்கு தேயா என்று வரும். இங்க தேயா, இது இப்படி தேயா என்று தான் சொல்ற. தேயா 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 இல்ல தேயா. ரைட்? தேயா. The flag is there. Right here. Look at this. What's the name of this? What's the word for this? Flag. Right? நீங்க அது பட்டம் போடுற தேவையில்ல, நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் அப்படி எழுதினேன். பாருங்க. Flag is ரைட். இப்ப டீச்சர் கஷ்டப்பட்டு தான் இந்த இதுல எழுவுற. ஆனா பாருங்க, இது ஏயும் ஜீல வட்டமும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல இருக்குதானே. நீங்க உங்களோட கொப்பில சரியா எழுவணும். இப்ப எனக்கு எழுவுறது கஷ்டம், லேப்டாப்ல செய்யறதால. எஃப்பும் எல்லும் ஒரே உயரம் இருக்கணும். தோஸ் ஆர் டோல் லெட்டர்ஸ். அதெல்லாம் வந்து டோல் லெட்டர்ஸ். ஏ வந்து என்ன லெட்டர்? டோலா டேலா ரெபிட்டா? ரெபிட். நடுவுல குட்டியாயில் ஒரு எழுத்துக்களுக்கு நாங்க ரெபிட் லெட்டர் என்று சொன்னே. அந்த குந்திட்டு ஒரு முயல் குந்திட்டு இருக்கிற மாதிரி குட்டியா விளங்குது. அந்த எழுத்துக்கள் ரூலுக்கு மேல போவதும் இல்லை, கீழே போவதும் இல்லை, நடுவுல. ரைட்? அப்ப இது வந்து ரெபிட் லெட்டர். ஏ வந்து ரெபிட் லெட்டர். ஜி டெயில் லெட்டர், குரங்கிட வால் மாதிரி. என்ன? அப்ப ஒரு பக்கம் மேல இருக்கி, ஒரு பக்கம் கீழே இருக்கி. சரியா? அப்ப the flag அதே மாதிரி சரியா பார்த்து எழுத்துக்கள் எழுவணும். Now the answer is flag. The flag is there. அந்த மாதிரி இதுல கூடைக்குள்ள என்ன இருக்கி பாருங்க, பார்த்து அதுக்கு என்ன பெயர் வரும், அந்த பெயர் சரியா எழுத்துக்கள் சரியான அந்த அளவுக்கு சைஸுக்கு எழுவணும். ஓகே? நான் ஓகே. இதுவும் பிஆர் பிளெண்டும் செஞ்சதுக்கு பிறகுதான் இந்த பயிற்சி செய்யணும். ஸோ அவ்வளவு தான். பாருங்க, பேஜ் நம்பர் 5ல இருக்கிறதுவும் பேஜ் நம்பர் 4ல இருக்கிறதுவும் பேஜ் நம்பர் 5ல இருக்கிறதுவும் ஆக்டிவிட்டி புக்ல நீங்க செய்யணும். சரியா? ரைட். ஓகே. இப்ப நாங்க பயிற்சிக்கு போவோம். பயிற்சி எங்க இருக்கு? இங்க பாருங்க. இதுல வந்து பிளெண்ட்ஸ் நிறைய இருக்கு. கான்சோனன்ட் பிளெண்ட் பாருங்க. கான்சோனன்ட் பிளெண்ட் இங்க பாருங்க. கான்சோனன்ட் பிளெண்ட் என்று இருக்கு. கான்சோனன்ட் பிளெண்ட் என்று சொன்னா கான்சோனன்ட் லெட்டர் பக்கத்துல வந்து ரெண்டுலயே உச்சரிப்பு வருது. நாங்க இப்ப சிஎல் இந்த இது படிச்ச, அதுக்கு பிறகு இன்றைக்கு எஃப்எல் வேர்ட்ஸ் படிச்ச, பிஎல் வேர்ட்ஸ் படிச்ச. நாங்க போம் அந்த இதுல என்ன மாதிரி சொற்கள் இருக்கேன். சிஎல்ல நாங்க படிச்சது வந்து இங்க சிஎல்ல இந்த சொற்கள் தானே இருந்த. ஐயோ, இதுல நாங்க படிச்ச கிளாக், கிளவர், கிளவுட், கிளாம்ப், அதுக்கு பிறகு கிளாஸ்ப், கிளவுன், கிளாம், கிளைம்ப், கிளாப், கிளிப், போர்டு, கிளொக், க்ளவ், கிளாப்பர், கிளிப், க்ளோத்ஸ், கிளாஸ் ரூம். ரைட்? இதே மாதிரி நாங்க படிச்சோம். இன்றைக்கு நாங்க ஃபர்ஸ்டுக்கு படிச்சது வந்து
எஃப்எல் பிளெண்ட்ஸ். எஃப்எல் பிளெண்ட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு வாசிக்கலாம். சிலது இன்னும் வாசிக்கிறதுக்கு நாங்க பல ப்ராக்டிஸ் பண்ணல, அந்த பாடத்துக்கு போகல. அதால சில சிலெக்ட் பண்ணின சொற்கள் மட்டும் எடுப்பேன். பாருங்க, இதுல இஃப், இல், எ, இக், பிளாக். பிளாக். இது இஃப், இல், ஓ, டபுள் எஸ் வந்தாலும் உச்சரிப்பு ஒரு வயசுல உச்சரிப்பு தான் இஸ். அப்ப இஃப், இல், ஓ, ஃப்ளோ, இஸ், ஃப்ளாஸ். ரைட், ஃப்ளாஸ். படத்துல சில படங்களுக்கு நான் என்ன டீச்சருக்கு தமிழான சொல்ல தெரியா. அது படங்கள் நீங்க பாருங்க. இப்ப இது கொடி என்று சொல்ல தெரியும். இது படத்துக்கு இருக்கி கொஞ்சம் நீங்க பாப்பேன். சுப்பு தமிழால என்ன சொல்றேன்னு பார்த்து சொல்றேன். இது ஒரு நூல் மாதிரி. நூல் உண்டு. ஃப்ளோஸ் நூல், நூலுக்கு தான் ஃப்ளோஸ் என்று சொல்றேன். ரைட். அது அந்த ரைட், ஃப்ளாஸ். அதுக்கு பிறகு இந்த சொல் வேற மாதிரி உச்சரிப்பு வரும். சைலண்ட், ஏல உச்சரிப்பு மாறிடும். அது நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு, ஏண்டா அது சொன்னா உங்களுக்கு குழம்பிடும். இது பாருங்க, இஃப், இல், இ, இப், ஃபிளிப். ரைட், ஃபிளிப். இது இஃப், இல், ஏ, இஸ், இக், ஃபிளாஸ்க். ஃபிளாஸ்க். இது இஃப். இப்ப இது ஒரு பெரிய எழுத்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. There are 8 letters. 8 எழுத்துக்கள் இருக்கு பாருங்க. இஃப், இல், எ, ஃப்ளே, இஃப், இல், எ, ஃப்ளே, மீ, தனிய, இன், இக், ஓகோ, கோ. ரைட், ஃப்ளே, மீ, இங்கோ, ஃப்ளமிங்கோ. நீங்களும் இதே போலத்தான் வாசிக்கணும். இஃப், இல், எ, ஃப்ளே, மீ, இங், இக், ஓகோ, ஃப்ளமிங்கோ, ஃப்ளமிங்கோ. ஃப்ளமிங்கோ என்ற ஒரு வகையான குருவி. ஒரு குருவிக்கு இந்த மாதிரி பெருசி, கொஞ்சம் கொக்கு மாதிரி தான், ஆனா கொக்கு விட பெருசி. ரைட். அதுக்கு பிறகு பாருங்க, இதுல இதுல பாப்போம். இஃப், வேற கலர் ஒன்று எடுப்பேன். இஃப், இல், ஏல உச்சரிப்பு ஈ. அப்ப இஃப், இல், ஃப்ளீ. ஃப்ளீ என்றா பேனுக்கு. பேனுக்கு, பூச்சிக்கு தான் சொல்றேன். ஃப்ளீ. அந்த யாரு, நாயோட உடம்புல இருக்கி அந்த மேல முடி இருக்கி, நாயிட முடி அதுல இருக்கு. இது பேன் இல்ல, நாயிட உடம்புல இருக்கிற அந்த நாயிட முடிக்குள்ள இருக்கிற பேன் மாதிரி இன்னும் ஒரு பூச்சி உண்டு. சரியா, ஃப்ளீ. அதுக்கு பிறகு ரைட். அதுக்கு பிறகு இது இதுவும் மேலா வாசிக்கலாம், இதுவும் வாசிக்கலாம் உங்களுக்கு. இது லைட். இதுவும் வாசிக்கலாம், ஃபிளாஷ் வாசிக்கலாம். இஃப், இல், ஏ, சிஏஎஸ்ஹெச் வந்தா இஷ். அப்ப ஃபிளாஷ். ஓகே, ஃபிளாஷ் லைட். அதுக்கு பிறகு இது இது பாருங்க, இஃப்,
இல் இ இஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இது இஃப் இல் இ டபுள் பி வந்தாலும் உச்சரிப்பு அ, இது இஆர் கிட்ட வந்தா என்று வரும். அப்ப ஃபிளிப்பர்ஸ் ஃபிளிப்பர்ஸ், ரைட், ஃபிளிப்பர்ஸ். ஓகே, இதே மாதிரி தான் வாசிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு சொல். flag, flag, flame, flame, flamingo, flamingo, flashlight, flashlight, flask, flask, flea, flea, fleece, fleece, flippers, flippers, floss, floss, flower, 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 right? flute, Flute, fly, fly, FLY வந்தா fly, பறக்கிறதுக்கு, right? fly பறக்கிறதுக்கும் சொல்ற, அதே போல பூச்சி என்று சொல்றதுக்கும் fly என்று சொல்ற. fly, okay, right. அதுக்கு பிறகு PL blends. PL blends-க்கு போனா இப் இல் ஆ plum, இப் இல் ஆ plug, இப் இல் ஓ plow. plow என்றா இந்த பெக்கோ மாதிரி இருக்கிறது, அதுதான் plow. இப் இல் ஏ play, இன் ஏ it net, planet, right? இப் இல் ஏ play, இன் it plant. plant என்றா அந்த கொடி, ஆஹ் சின்ன சின்ன நாங்க கண்டு நாட்டுற அந்த அதுக்கு தான் பிளான்ட் என்று சொல்றோம். அடுத்தது வந்து அப்படி நாட்டுறதுக்கும் நாட்டுதெல்லாம் நட்டுதெல்லாம் நாட்டுதற்கும் நாட்டுறதுக்கும் நாங்க பிளான்ட் என்று சொல்றோம். ஆனா இந்த சிங்கள தமிழ் நம்மட நாடலாக்கள் அதுக்கு பிளான்ட் என்று தான் சொல்றோம். அது பிளான்ட் இல்ல, பிளான்ட். பிளான்ட் பிளான்ட் உச்சரிப்பு தான் வரும், ரைட்? நாங்க பிளான்ட் என்று தான் சொல்றோம். ஆனா அது பிழை. ஒருவேளை உங்களோட ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மாரும் பிளான்ட் என்று சொல்லேடும், அது நீங்க டீச்சர் அது பிழை இதுதான் சரி என்று சொல்லி ஆர்கியூ பண்றதுக்கு டீச்சரோட சண்டை பிடிக்கிறதுக்கு போக தேவையில்ல. நம்மட நாட்டுல நிறைய ஆக்கள் இப்ப டீச்சரு கூட சின்ன வயசுல இருந்து பழகினது வந்து பிளான்ட் தான். இப்ப ஒரு சில நேரம் உங்களுக்கு படிச்சு தரக்குள்ள நானே பிளான்ட் என்று சொல்லேலும், ஏண்டா அது ஏற்கனவே பழகிது. அஹ் சிலாக்கள் அப்பாக்கு அப்பா சொல்றதுக்கு பழகிருக்காங்க. அதே போல அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து பழகினதால சில நேரம் இது சரி என்று தெரிஞ்சிருந்தாலும் வராது, அந்த மாதிரி இருக்கு. அதால இது நீங்க நீங்க இப்ப குட்டி ஆக்கள் தானே, நீங்க சரியா வாசிங்க, ரைட்? இப்ப டீச்சருக்கு சில நேரம் பிழையா வரும், ஏண்டா டீச்சர் இப்ப வயசானாள் வயசு போயிட்டு, அதால டீச்சருக்கு மிச்ச நாள் இருந்து பழகிட்டு அது திருத்துறதுக்கு கஷ்டம். ஆனா நீங்க சின்னாக்கள், நீங்க இப்பதான் படிக்கிற அந்த சொல், அதால நீங்க வந்து சரியா உச்சரிக்கணும். இது எப்படி உச்சரிக்கிற? பிளான்ட் இல்ல, பிளான்ட். பிளான்ட், ஓகே, பிளான்ட். அடுத்தது இப் இல் ஏல உச்சரிப்பு ஈ, இப் இல் ஈ இட் ப்ளீட். ப்ளீட்னா அந்த தட்டு தட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி சட்டை, கவுன் அதெல்லாம் தைக்கிற அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு மேல் இப்படியே போட்டு தைக்கிறதுக்கு தான் ப்ளீட் என்று சொல்றேன். ப்ளீட். அடுத்தது இப் இல் ஏ இக் பிளாங்க். பிளாங்க் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பிளாங்க் என்று சொல்றேன். அடுத்தது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இல்ல, சாரி, பிளாங்க் என்றா இருக்கு ஒரு இதுக்கு மேல, அதுக்கு தான் பிளாங்க் என்று சொல்றேன். சரியா? அடுத்தது இது இங்க இப் இல் ஓ இட் பிளாட். பிளாட் என்று சொல்றது வந்து கதைக்கும் பிளாட் என்று சொல்றேன். ஆனா இந்த படத்துல இருக்கிறது வந்து எப்படி சொல்றது,
பாத்தி பாத்தி தெரியும் தானே, தமிழாலும் பாத்தி தானே சொல்ற. அந்த மரக்கறி பாத்தி போடுற உமாமாருக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியாட்டியும் கொஞ்சம் கேட்டு பாருங்க. அப்படி மரக்கறி பல வகை எல்லாம் பூ கண்டு எல்லாம் பாத்தி போடுறேன்னு சொல்றேன். அந்த பாத்திக்கும் plot என்று சொல்ற. அடுத்தது வந்து கதைகள், கதை ஸ்டோரி என்று சொல்ற. நாங்க ஸ்டோரி என்று சொல்றதுக்கு ஒரு ஒத்தகத்தை சொல்லொண்டு தான் plot. ஓகே. அடுத்தது அந்த பட்டர், தண்ணி பட்டர் போடுற அந்த மாதிரி வேலை செய்யற ஆளுக்கு நாங்க பிளம்பர் என்று சொல்றபடி இப்பில் அ பிள ப பிளம்பர் ஆர் சைலண்ட். பிளம்பர் என்று சொல்றல, இறன்னா சைலண்ட். ஓகே, பிளம்பர் பிளம்பர். அடுத்தது பிளாஸ்டிக். நாங்க பிளாஸ்டிக் என்று தான் சொல்றோம். அந்த பிளான்ட் மாதிரி பிளாஸ்டிக் என்று சொல்றோம். அந்த பிளாஸ்டிக் இல்ல, பிளாஸ்டிக். ஓகே, பிளாஸ்டிக் பிளான்ட். இதே மாதிரி தான் வாசிக்கிற. ஓகே, இதோட பாடம் முடிஞ்சு. நாங்க கொஞ்சம் கேட்போம். plane, பிளேன், planet, பிளானட், plank, பிளாங்க், plant, பிளான்ட். பாத்தீங்களா? plate, பிளேட், platypus, பிளாட்டிபஸ். பிளாட்டிபஸ் நம்மட நாட்டுல இந்த மிருகம் இல்ல. பிளாட்டிபஸ் ஜூல இருக்காமன்னு தெரியா, இருக்கு போல. திஸ் இஸ் pleat, பிளீட், pliers, பிளாஸ், plow, plow, plug, plug, plum, plum, plushie, plushie. ரைட், அவ்வளவுதான். அப்படியே உங்களுக்கு டீச்சர் ஒரு பயிற்சி தந்த, கொஞ்சம் இருங்க. அது நான் உம், அப்படியே இருங்க. டீச்சர் ஒரு விஷயம் பார்க்கணும். அது போர்டு உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. அது கொஞ்ச நேரம் இருங்க அப்படியே. ஆஹ், உங்களுக்கு டீச்சர் ஹோம்ஒர்க் கொண்டு செஞ்ச உம், எங்க அது ரைட். எல்லாரும் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சிட்டீங்களா? டீச்சருக்கு கட்டாயம் அனுப்பணும். அனுப்பலாட்டி நீங்க செய்யலன்னு தான் டீச்சர் யோசிச்சிருப்பேன். ரைட், இப்ப நான் திருப்பி ஷேர் பண்ண போறேன். பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட நோட்ஸ் காப்பி எடுங்க. நோட்ஸ் காப்பி ஏண்டா இது இந்த நாங்க எக்ஸாம் கிட்ட வரக்குள்ள மரக்கறி, அனிமல்ஸ், அந்த அந்த சொற்கள் எழுதின அந்த புக் எடுங்க. அந்த புக் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு தொங்கல்ல ரீடிங் என்று போடுங்க. அதுக்கு பிறகு முதலாவது வரியில சிஎல் பிளெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க படிச்சது சிஎல் தானே. அதுல முதலாவது சொல், ரெண்டாவது சொல் அப்படியே 10 சொற்கள் டீச்சர் தந்திருக்கேன். பாருங்க. இதுல கிளாப், கிளாம், கிளிப், கிளாக், கிளப், கிளாம்ப், கிளாஸ்ப், கிளப், கிளாக், கிளீன். ரைட். ரெண்டாவது பக்கம், அடுத்த பக்கம் எடுத்துட்டு த கப் இஸ் கிளீன். பாருங்க, டிஹெச்இ வந்தா டீச்சர் என்ன சொன்ன, த வரணும் என்று. ரைட், எழுதி காட்டுவேன் உங்களுக்கு. த என்று தான் டீச்சர் சொன்ன. இங்க பாருங்க, த. இது உங்களுக்கு தெரியும், நாங்க வாசிப்பு அந்த செஞ்ச அதுல. த. ரைட், இது த வரணும். அதுக்கு பிறகு பாருங்க எப்படி, த கப் இஸ் கிளீன், த கிளாக் இஸ் பிக், Sam can clap. The clock is red. The cup is clean என்றா கப் வந்து கோப்பை வந்து கிளீனா இருக்கு. கோப்பை கிளீனா இருக்கு. நான் பேச்சு மொழியில சொல்றேன். The clock is big. Clock என்றா மணி அடிக்கிறதா? மணி என்ன என்ன, ஐயோ கொஞ்சம் இருங்க. உம்
ஞாபகம் இல்லை எனக்கு. இருக்கிறது. கிளாஸ்ல இருந்தா நீங்களே இப்ப சொல்லி முடிஞ்சேன்னு டீச்சர் இதான் கிளாக் என்று கிளாக் 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 கடிகாரம். அது the clock is big. கடிகாரம் பெருசி. சாம் கேன் கிளப். கேன் என்றா ஏடும் முடியும். அப்ப சாமுக்கும் கிளப் பண்ண முடியும். கைத்தட் கைத்தட்டுறதுக்கு தான் கிளப் என்று சொல்றேன். கிளப் பண்ண முடியும். The clock is red. கடிகாரம் என்ன கலர் என்று சொல்றேன். கடிகாரம் சிவப்பு நிறம். I see a club. நான் எனக்கு வந்து கிளப் இந்த I see a club என்று சொன்னா சி பாருங்க சி இந்த ஐ அடுத்தது வந்து இருங்க கருத்து சொல்றேன். இது வந்து ஐ என்று தான் உச்சரிக்கணும். இந்த லெட்டர் வந்து தனியா வரக்குள்ள ஐ என்று தான் உச்சரிக்கணும். ஐ என்றா நான், ரைட்? நான் இல்லாட்டி எனக்கு கிளப் ஒன்று நான் கிளப் ஒன்று பாக்குற அந்த மாதிரி எடுப்பேன். ஐ சி அ கிளப். கிளப் என்றா இது அந்த ஹாக்கி விளையாடுறதுக்கு எடுக்கிற இந்த கிளப், இதுதான் கிளப். கிளப் ஒன்று பார்க்குறது தான் கருத்து. அது அடுத்தது வந்து ஐ கிளிக் அ மேப். மேப் தெரியும் தானே? நான் மேப் ஒன்று கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா ஊசி அடிக்கிறதுக்கு அந்த அது ஸ்டெப்லர் ஊசியா இருக்கலும் என்ன சரியா அந்த இல்லாட்டி சும்மா சட்ட ஊசியால கிளிக் பண்ற குத் அதுக்கு கிளிக் பண்ணி சொல்ற. அப்ப ஐ கிளிக் அ மேப். நான் மேப் ஒன்று கிளிக் பண்றேன்னு தான் சொல்றேன். பண்றேன். வி என்றா இது எப்படி உச்சரிக்கிற? வி என்று தான் உச்சரிக்கணும். டபிள்யூ லெட்டர் இ லெட்டர் சேர்த்து வந்தா வி என்று தான் உச்சரிக்கணும். அழகா வராது, வருதில்ல. வி வி கிளாப் இன் கிளாஸ். நாங்க கிளாஸ்ல இருக்க கிளாஸ் வி கிளப் இன் கிளாஸ் சொன்னா நாங்க கிளாஸ்ல இருக்கக்குள்ள கிளப் பண்ற அந்த மாதிரி வி சிட் இன் கிளாஸ். நாங்க கிளாஸ் இன்னெண்டா உள்ளுக்குள்ள. அப்ப கிளாஸ் உள்ளுக்குள்ள சிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கிளாஸ்ல இருக்கக்குள்ள கிளப் பண்றோம். கை தட்டுவோம், தட்டுற அந்த மாதிரி. அதுக்கு பிறகு வி சிட் இன் கிளாஸ். அது சரி. த கிளப் இஸ் லாங். இது லாங் என்றா நீளம். த கிளப் இஸ் லாங். வி கிளப் அண்ட் சிங். நாங்க கை கிளப் பண்ணிட்டு பாட்டு பாடுற இந்த பாட்டு பாடுற. சரியா? அது வி கிளப் அண்ட் சிங். கருத்து உங்களுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல. திஸ் இஸ் ரீடிங் லெசன். இது வந்து ரீட் பண்றதுக்கு பல ஒரு லெசன் வந்து, அதால கருத்து தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல. வாசிப்பு ஃபர்ஸ்டுக்கு படிக்கிறது தான் முக்கியம், பிறகு கருத்து படிக்கணும், ரைட்? த ஐ வி இந்த மாதிரி தான் உச்சரிக்கிற. த கப் இஸ் கிளீன். த கிளாக் இஸ் பிக். சாம் கேன் கிளாப். த கிளாக் இஸ் ரெட். அதே மாதிரி நீங்க இது வாசிச்சு அனுப்பணும். அடுத்தது இன்றைக்கு எஃப்எல் பிளெண்ட்ஸ் படிச்ச அதுல ஃபிளாக், ஃபிளாக்ஸ், ஃபிளிப், ஃப்ளாஸ், ஃபிளமிங்கோ, ஃப்ளீ, ஃப்ளீஸ், ஃப்ளவர், ஃப்ளை, ஃபிளிப்பர்ஸ், ரைட்? அதுக்கு பிறகு ஐ சி அ ஃபிளாக். த ஃப்ளீ இஸ் பிக். The flower is pink. We can flip up. The flamingo is big. அதுவும் எழுதணும். அதுக்கு பிறகு PL blends plum, plug, plan, planet, plank, plant, pleat, plow, plumber, plot. இது Tom can plug it. Tom can plug it. I plant a seed. Seed பாருங்க, seed. நீங்க தான் அமைக்கணும். நான் கொஞ்சம் சொல்லித்தார. இப்ப உங்களுக்கு இது தனியா வாசிக்கலும். நாங்க படிச்சிருக்கோம். நீங்க தான் தனியா அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சரியா? we read
EL உச்சரிப்பு ஈ இட் ரீ இட் ரீட் we read the plot it plot we read the plot okay இதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நாலாவது I see the plumber plumber என்று வாசிக்கிறதுக்கு படிச்ச Jim stands இது பாருங்க it a stare in it is stands Jim stands on a plank Jim stands on a plank இதே மாதிரி தான் வரணும் சரியா அப்ப சரி இன்னைக்கு படிச்சது வந்து FL பிளெண்டும் PL பிளெண்டும் முதல் படிச்சது வந்து CL FL PL எல்லாம் முடிஞ்சு அப்ப ஆக்டிவிட்டி புக்ல வந்து நீங்க 5ஆம் பக்கம் வரைக்கும் பயிற்சிகள் செஞ்சு ஃபினிஷ் பண்ணணும் இன்றைக்கு ராவைக்கு 10 மணிக்கு முதல் இல்ல FLPL பயிற்சி நாளைக்கு சரி பரவாயில்ல அனுப்புங்க CL பயிற்சி செஞ்சாக்கள் கட்டாயம் இன்றைக்கு ராவைக்கு முதல் அனுப்பணும் சரியா சரி அப்ப டீச்சர் கிளாஸ் ஸ்டாப் பண்ண போறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு